வரும் போய்டும், வரும் போய்டும், அதெல்லாம் நோய். இப்போ நோயின்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், போய்டும். பிணிகள் சீக்கிரம் விடாது. நம்ம உடம்பில் எவ்வகையிலேயாவது விஷத்தன்மை உண்டாகிடுது. நம்ம உடம்புல விஷத்தன்மை உண்டாகுது. அது நம்முடைய உணவு முறையில் இருக்கலாம், நம்ம சுற்றுப்புறத்தால் இருக்கலாம். குளிர்ச்சியை தரக்கூடிய வெந்தய தண்ணி குடித்தா சரியாகப்படும், பூவன் வாழைப்பழம் சாப்பிட்டா சரியாகப்படும். பால்வினை நோயின்னு சொல்கிறாங்க, மேக நோய். பால்வினை நோய் தான் தோல் நோய்களை உருவாக்குறதுக்கு அடிப்படையாக இருக்குது. அருள் பெரும் சோதி, அருள் பெரும் சோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் சோதி. பேரன்பு கழுமிய இந்த முருகன்குடி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் பல்லார் பணியகம் என்ற பெயரிலே வைத்து செயற்கரிய செயல்களை எல்லாம் மிக சாதாரணமாக வரலாற்றில் பதியக்கூடிய நிகழ்ச்சிகளாக திரு ஐயா பன்னீர்செல்வம் அவர்களும் முருகன் ஐயா அவர்களும் அவருக்கு உதவியாக இருக்கின்ற நண்பர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது மாத பூசத்தை முன்னிட்டும் இதுபோல் உணவளித்தல் சத்து விசாரம் என்று ஆரம்பித்து மிக சிறந்த ஒரு பணியை செய்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை முன்னிட்டும் வல்லார் சம்பந்தமான சமரச கருத்துக்களை பேசுவதற்கு வாய்ப்பளித்து இந்த ஊர் மக்கள் பயனடைவதற்காக செய்கின்ற இந்த நிகழ்ச்சியில் என்னையும் 2 கருத்துக்கள் பேசும்படி அழைத்த இந்த சமரச சங்கத்துக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். இந்த முறை நான் மருத்துவ சம்பந்தமாக சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பெரியவர்களே, பலர்பெருமான் ஐயா சாமி உடல் பிணி அனைத்தும் உயிர் பிணி அனைத்தும் அடர்பின்றி தவிர்த்தருள் அருள் பெரும் சோதின்னு சொல்லியிருக்காங்க. பிணி அது உடலுக்கு வர்றது, உயிருக்கு வர்றது அப்படின்னு பற்றி சொல்லுவாங்க. உயிர் பிணின்னா நாம் இந்த யாக்கையை நல்ல முறையில் பயன்படுத்தி இறைவனடியை சேர்வதற்கான பணியை செய்து மேல்நிலை அடைவது உயிருக்கு பற்றிய பிணி. உடல் பிணிங்கிறது வரும் போகும். அதுலேயும் நீண்ட நாளாக ஒரு நோய் நம்ம உடம்புல தங்கிச்சுன்னா அதுக்கு பேர் தாங்க பிணி. இப்போ நோய் பிணி அப்படின்னு சொல்லி தமிழில் 2 சொற்களை பயன்படுத்துகிறாங்க. பிணிக்கு மருந்து பிரமன், அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்துன்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கார். இப்போ ஒரே குரலில் பிணி நோய் அப்படி 2 சீரை பயன்படுத்தியிருக்கார். பிணிக்கு மருந்து பிரமன், அணியிழை தன் நோய்க்கு தானே மருந்துருக்கார். அப்போ நோய்ங்கிறதும் பிணிங்கிறது 2 ஒன்றான்னா இல்லை. பிணிங்கிறது தமிழ் சொல் எல்லாமே பொருளுடைய சொற்கள். நம்மோடு பிணைந்து கொண்டு எளிதில் நம்மை விட்டு போகாமல் இருப்பது தான் பிணி. வரும் போய்டும், வரும் போய்டும், அதெல்லாம் நோய். இப்போ நோயின்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், போய்டும். பிணிகள் சீக்கிரம் விடாது. இது ஆங்கிலத்தில் நீண்டகால நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமும் அதுதான் பிணின்னு சொல்கிறோம். அப்போ பிணிங்கிறது வேறு, நோய்ங்கிறது வேறு. எது வந்தால் நீண்ட நாள் நம்ம உடலை விட்டு போகாதோ அதெல்லாம் பிணி. பிணிந்து கொண்டது. இப்போ மங்கள நான் பூண்டுன்னு சொல்கிறாங்க. மங்கள நான் அணிந்தில்லை. அது போட்ட பொறுத்தலாம் அப்புறம் அவ்வளோ சகரம் அடிக்கடி எடுக்க மாட்டோம். உடைய அணிந்துங்கிறாங்க. கழட்டி வைப்போம் போகும். இப்போ தமிழ் சொற்கள்லாம் அந்த சொல்லியே எல்லாம் அடங்கியிருக்குது. அதனால் பிணி நோய் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போ நான் நோயை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். நோயை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்ல போகிறேன். ஒரு நோயை பற்றி விளக்க போகிறேன். நமக்குங்க
இந்த மார்கழி முடிஞ்சால் நிறைய மக்கள் வந்து தோல் நோய் சம்மந்தமாக தான் வராங்க. நான் வந்து மருத்துவம் பார்க்குறேன், எல்லாருக்கும் தெரியும். தோல் நோய் பற்றி வர்றவங்க தான் தைக்கும் பிற்பாடு ரொம்ப அதிகமாக இருக்காங்க, ரொம்ப அதிகப்படியே வராங்க. அதில் இப்போ இருக்க இந்த நோய் வந்து சொல்லப்போனால் ரொம்ப அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்பில் எவ்வகையிலையாவது விஷத்தன்மை உண்டாகிடுது. நம்ம உடம்புல விஷத்தன்மை உண்டாகுது. அது வந்து நம்முடைய உணவு முறையால் இருக்கலாம், நம்ம சுற்றுப்புறத்தால் இருக்கலாம், உடலுக்கு ஒவ்வாத சில வேறு இலக்கு சேர்றதுனாலே இருக்கலாம். எந்த வகையிலேயே நம்ம உடம்புல வந்து நச்சுத்தன்மை கூடி போகுது. இன்றைக்கு இருக்கின்ற வாழ்வியல் நெறியில் நச்சுத்தன்மை இல்லாத உடலுடைய ஒரு மனிதரை காண்பது அரிது அரிது அரிது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. விஷத்தன்மை இல்லாத உடலில் ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப அரிது. இது ஆங்கிலத்தில் யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சிறுநீர் தாரை தொற்றுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அதை தமிழில் விஷ நீர்னு சொல்கிறோம். இந்த விஷ நீர் வந்து ஒரு நோய் நீண்ட காலம் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருந்தால் அது உடல் இயக்கத்தை கெடுத்து நச்சுத்தன்மையை உருவாக்குது. நாம் சாப்பிட்ற உணவு சீரணமாகாத புளிச்சு உடலை கெடுத்தாலும், தாம்ச உணவுகள் போன்ற சரியற்ற உணவுகளை சாப்பிட்டாலும் அதெல்லாம் உடலில் தங்கி கிருமியை உண்டாக்கி அந்த கிருமி குட்டி போட்டு வளர்ந்து நச்சா உண்டாகும். அடுத்தது விஷ கிருமிகள், விஷ சந்துக்கள் நம்மை கடித்து நம்ம உயிர் பிழைச்சிக்கிட்டாலும், உயிரை கொல்ல முடியாத விஷ சந்துக்கள் நம்மை கடித்தாலும் அதனுடைய நச்சு உடலில் கலந்து அது நாளடைவில் பெருகி அது விஷக்கிருமியாக மாறுது. இப்படி எவ்வகையில் மாறினாலும் இந்த விஷத்தன்மை தான் நம்ம உடம்புல அரிப்பை உண்டாக்குது. இதில் வெள்ளை வெட்டையாக வர்ற தோல் நோய் இருக்குது, கருப்பு நிறத்தில் வர்ற தோல் நோய் இருக்குது, ரெண்டுமே இல்லாத அரிப்பு வர்றது இருக்குது. இதில் கருப்பாவோ சிவப்பு வட்டமோ இல்லாமல் பொதுவாக வர்ற அரிப்பு இருக்கு இல்லையா, அதாவது இந்த மாதிரி தோல் எந்த வகையான அறிகுறியும் தெரியாமல் வரக்கூடிய அரிப்பை நாடியால் பார்த்து மட்டும்தாங்க கண்டுபிடிச்சி மருந்து கொடுத்து சரிப்படுத்த முடியும். என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தை நான் சொல்கிறேன். தோலில் கருப்போ வெள்ளையோ இல்லாத அரிப்பு மட்டும் உடலில் வந்து நீங்கள் அரிச்சிட்டே இருக்குது. அவங்க உடம்பு தழும்பாக உண்டாகும், அப்படியே முட்டாக தழும்பாக உண்டாகும். கிராமத்தில் வந்து பேச்சுவரி பாருங்கள், பேச்சுவரி மாதிரி இருக்கு என் பையனுக்கு பிள்ளைங்க பார்க்க. உடம்புலாம் பெருசாகவும் தடிச்சு போகும், சின்னதாகவும் தடிக்கும். இப்போ கிருமியால் வந்த நோயினா வாத நாடி முன்னும் பின்னும் துடிக்கும். அப்படி வாத நாடி முன்னும் பின்னும் துடிச்சா கிருமியால் வந்த நோய் நான் கண்டுபிடிச்சிடுவோம். அது இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு துடிக்கிற நாடி போல் துடித்தாலும், காமாலைக்கு துடிக்கிற நாடி போல் பின்னோக்கி வாத நாடி பின்னோக்கி போனாலும் அது வந்து உஷ்ண மிகுதியால் வந்த அரிப்பு அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த தோல் நோயை இனம் கண்டுகொள்வதில் தமிழ் மருத்துவம் சிறந்த இடத்தை வகிக்கிறது. தமிழ் மருத்துவம் என்றால் என்ன பணம் ஒரு மருந்து எடுத்து போகிறாங்க, ஒரு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், நோயை பற்றி கண்டுபிடிக்க தெரியுமா அப்படிங்கிற செய்திகள் பெரும்பாலும் மக்கள் மத்தியில் இருக்குதான், அது உண்மையை ஒத்துக்கணும். ஆனால் தமிழ் மருத்துவத்தில் நாடி தெரிந்த மருத்துவர்கிட்ட போனாக்க மற்ற எல்லாத்தை விட மிக சிறப்பாக கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சி நாடி தெரிந்து குறிகுணம் தெரிந்து கண்டுபிடிக்கிட்டு போனால் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சுவாங்க. இப்போது 3 சொன்னேன், தோல் நோயில் கருப்பு, வெண்மையாக வர்றது, இந்த 2 இல்லாமல் அரிப்பு வர்றது. இந்த 2 இல்லாத உஷ்ணத்தால் வருது இல்லையா, இந்த உஷ்ணத்தால் வர்றதுக்கு மருந்து கொடுத்து சரிப்படுத்த முடியல, தமிழ் மருத்துவம் சரிப்படுத்துது. நான் அடக்கமாக சொல்கிறேன். ஏன்னா அரிப்புக்கு அதுக்குள்ளே கொடுக்க மருந்து கொடுக்குறாங்க. அது எதனாலன்னு கண்டுபிடிக்கிறது வந்து எந்த ஸ்கேன் பண்ணாலும் தெரியாது. உஷ்ணத்தெல்லாம் ஸ்கேன் பண்ணிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அது ப்ரெஷராக இருந்தால் கண்டுபிடிக்கலாம்,
வெறும் உஷ்ணத்தை இப்போ தலைவலின்னா ஸ்கேன் பண்ணால் தலைவலின்னா எனக்கு கட்டியாக இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஜுரம்னா தெரியுமா? இப்போ ஜுரத்தை ஸ்கேனில் காட்ட முடியுமா? நான் பிற மருத்துவத்தை குறை சொல்லலை, தயவுசெய்து மன்னிக்கணும். தமிழ் மருத்துவத்தின் சிறப்பை சொல்கிறதுக்காக நான் ஒப்பிட்டு காட்டுறேன். அப்போ இந்த ரெண்டும் இல்லாமல் வருது பார்த்தீங்களா? இந்த தோல் நோய் தமிழ் மருத்துவத்தில் ரொம்ப அருமையாக அவங்களோட உணவு முறை, அவங்களோட வாழ்வியலை கேட்டாலே சொல்லுவாங்க. இப்போ சித்திரை வைகாசியில் ஒரு வாரமாக நான் நின்று ஆற்றுல மண் கட்டி விட்டாங்க. ஏன் இது வந்துன்னு கேட்டேன். ஆற்று மண் கட்டி விட்டாங்க, காலவா வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, நெருப்பில் செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி உடல் உஷ்ணம் உள்ளவங்க, ஓட்டுநர்கள், இந்த மாதிரி உடம்பு ஏற்பட சூழலை வரதான் இது. அதனால் இப்போ நான் நேரம் கருதி கருப்பாக உள்ள தோல் நோய்க்கும் இந்த வெள்ளையாக உள்ள தோல் நோய்க்கும் மருந்து சொல்லப்படுறது. இப்போ மிக நுட்பமான இந்த தோல் நோய்க்கு தான் நான் சொல்கிறேன்னு கேட்டால், சாதாரணமாக குளிர்ச்சியை தரக்கூடிய வெந்தய தண்ணி குடித்தா சரியாகப்படும். பூவன் வாழைப்பழம் சாப்பிட்டா சரியாகப்படும். குளிர்ச்சி தரக்கூடிய உணவு முறையை சாப்பிட்டா ஒரு 2-3 நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும், மதியம் பன்னீர் திராட்சை சாறு குடித்தாலே சரியாகப்படும். குளிர்ச்சி தான் சரியாகப்படும். நாங்கள் மருந்து என்ன கொடுக்க தெரியுங்களா? தமிழ் மருத்துவத்தில் ஏன் அனுபவம் சொல்கிறேன். ஒரு அரிசியோட படிக்கார பஸ்பம், ஒரு அரிசியோட குங்குளிய பஸ்பம், 2 இணைச்சி நெய்யில் குழச்சி கொடுத்தா மொத்தமாக இருக்கிற தோல் நோயெலாம் எங்கே போச்சுன்னு தெரியாது, ஓடி போயிடும். அப்போ உஷ்ணத்தால் வந்த தோல் நோய்களுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம்னா, தமிழ் மருத்துவம் என்பது குறிகுணம் தெரியாமல், அது என்னென்னு தெரியாமல் செய்கிற மருத்துவம் இல்லை. இதன் மூலம் பொதுமக்களுக்கு நான் சொல்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தமிழ் மருத்துவத்தில் நாடியின் மூலம் ஆயிரக்கணக்கான நோய்களை மிக சிறப்பாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால் குறிகுணம் தெரிந்து அனுபவமிக்க மருத்துவரிடம் இந்த தோல் நோயை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். இதில் உணவு முறை ஒன்று சொல்கிறேன், நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். இந்த தோல் நோய் அரிப்பு வருது இல்லையா, அவங்களுக்காக ஒன்று சொல்கிறேன். எல்லோரும் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் பெரியவங்க நாம் ஒரு 8 மிளகை நுணுக்கி நல்லெண்ணெயில் குழச்சி சாப்பாடு, சுடு சாப்பாட்டில் காலையில் ஒரு நாள், வாரம் ஒரு நாள் சாப்பிட்டா இந்த கிருமி நோய் நம்மளுக்கு வழுக்காது, நல்லா போய்டும். குழந்தைகள் இருந்தால் 10 வயசு மேலே இருந்தால் ஒரு 4 மிளகு கொடுத்தா போதும், வாரம் ஒரு நாள். இந்த கருப்பாக வர தோணும் நல்லா போய்டும். புரியல? அது உணவு முறையில். மணத்தக்காளி கீரை சாறு கொடுத்தா கருப்பாக வர தோல் நோய் கட்டுப்படும். ஆக இந்த ஒரு நோய்க்கு மட்டும் சொன்னால் நேரம் கருதி, அடுத்து வாய்ப்பு இருக்கும்போது 2வது தலைப்பாக மற்ற 2க்கும் சொல்லலாம். இது எப்படி உருவாகுதுங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பால்வினை நோயின்னு சொல்கிறாங்க, மேக நோய். பால்வினை நோய் தான் தோல் நோய்களை உருவாக்குறதுக்கு அடிப்படையாக இருக்குது. அதனால் போகம் அதிகமானால் மேகம் அதிகமாகும்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தோல் நோய்க்கெல்லாம் பெரிய காரணம் பால்வினை ஏற்படுற பிரச்சனை, அதனால் உண்டாகும் உஷ்ணந்தாங்க. இப்போ பால்வினை நோய்க்கு மேக நோய்க்கு மருந்து தரும்போது தோல் நோய் நல்லா போயிடுது. அதனால் பெரியவர்களே, இப்பொழுது தைக்கு பிறகு வெயில் காலத்தில் தோல் நோயால் வருகின்ற அரிப்புக்கு, எல்லா விதமான அரிப்புக்கும் தமிழ் மருத்துவத்தில் மிக சிறப்பாக நுணுக்கமாக தனித்தனியாக மருந்துகள் இருப்பேன் என்பதை கூறி, அதை தமிழ் மருத்துவத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.